இந்த வருஷத்துக்குண்டான வாக்குத்தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இறுதி வார்த்தையை நாம் திரும்பி பார்ப்போம். நான் உன்னை, எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இந்த வருஷம் மேன்மையாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க. மேன்மை என்ற வார்த்தையினுடைய பொருள், ஆக்கம் என்ன என்று நான் பார்க்கும்போது, எக்ஸலன்சி நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க, கிரேட்னஸ் நீங்கள் பெருமையாக இருப்பீங்க, ஆனரபிள் நீங்கள் கௌரவமாக இருப்பீங்க. எத்தனை பேர் அல்லேலூயா? உங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்கள் கல்லூரியில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் பணியிடங்களில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கௌரவமாக இருப்பீங்க. உங்கள் கௌரவத்தை யாரும் திருட மாட்டாங்க. அல்லேலூயா. 3 கருத்து அல்லது 3 கருத்து உணர்வுகளை ஆண்டவர் யோசுவாவோடு கூட வைக்கின்றார். யோசுவா யார்? நூனின் குமாரனாக யோசுவா, மோசேனுடைய உடன் வேலைக்காரன், மோசேவுக்கு உடன் வேலைக்காரன். ஆண்டவர் நம்ம மேன்மையாக வைக்கணும்னு நினைச்சார்னா அதை யாராலும் கேன்சல் பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா. உன்னை உயர்த்துனா ஆண்டவர் நினைச்சார்னா உன்னை யாரும் தாழ்த்த முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆண்டவர் உயர்த்த நினைச்சார்னா, அட என் ஹெச்ஓடியாக இருக்கட்டும், என் சபார்டினேட்டாக இருக்கட்டும், என் கோவஸ்டாக இருக்கட்டும், whoever it doesn't matter, யாராக இருந்தாலும் கவலை கிடையாது. என்னை ஆண்டவர் உயர்த்த நினைச்சார்னா தாழ்த்துவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. 3 காரியம் சொல்ல, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. மேன்மைக்கு காரணம் ஆண்டவர் சொல்கிறார். 340 மோசேயுடைய வாழ்க்கையில், பார்வோன் தேசத்தில், மாமனார் வனாந்திரத்தில், மாமனார் வீட்டில், இஸ்ரவேல் மக்களை நடத்துகிற காரியத்தில் 40 என்று 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 120 இயர்ஸ். இதில் பல வருடங்கள் நூனின் குமாரனாய் யோசுவா, காலேப் இருவரும் மோசை பின்பற்றி வந்த உடன் ஊழியக்காரர்கள். இப்போ அந்த உடன் ஊழியக்காரர் மோசேவுடைய கடைசி நாட்கள், மரணத்தை சந்திக்கிற நாட்கள். மோசே இப்போ தலைமைத்துவத்தை ஸ்டெப் டவுன் பண்ணுகிற நாட்கள். மோசேவுடைய தலைவராக இருந்தார். எத்தனை லட்சம் மக்கள்? 20 lakhs people. புருஷர்களும் ஸ்திரீகளும் 6 லட்சம் பேர். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டாலும் 20 லட்சம் மக்கள். 20 லட்சம் மக்களுக்கு அதிகாரியாய், ஆளுநராய், முதல்வராய், கவர்னராய் இருந்தவர் இப்பொழுது அவருடைய இடம் காலியாகிறது. போட்டி போடுறது நிறைய பேர் இருந்திருப்பாங்க. மோசேவுடைய ஸ்தலத்தில், ஸ்தானத்தில் நிற்பதற்கு அநேகர் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு வாலிபனாகிய யோசுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஹலோ சொல்லுங்க, ஹலோ எதிர்க்கிறீங்களா, இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஹலோ சொல்லுங்களேன், கை தூக்கி. ஹல்லேலூயா. நீங்க பார்க்கறத பார்த்தா என்ன பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு மாதிரி இருக்குது. இப்போ அந்த யங் வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, அடுத்த ஜெனரேஷன், நெக்ஸ்ட் சந்ததி, அடுத்த சந்ததி, இவர்களை நடத்துவதற்கு, இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்தில் நடத்துவதற்கு போக வேண்டிய வழிப்பிரயாணம் அதிகம், சந்திக்க வேண்டிய எதிரிகள் அதிகம், மேற்கொள்ள வேண்டிய தூரங்கள் அதிகம், கடக்க வேண்டிய மேடு பள்ளங்கள் அதிகம். பலங்கொண்ட திடமனதாயிரு. பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. பலங்கொண்ட திடமனதாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுக்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறாரு. நான் மோசே கூட போல உங்க கூட இருப்பேன்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? பாஸ்டர் கூட இருக்கிற ஆண்டவர். சொல்லுங்களேன், பாஸ்டர் கூட ஆண்டவர் இருக்காரா? ஏன் கூட இருக்க மாட்டாரா? சில பேருக்கு பாஸ்டர் கூட ஆண்டவர் இருக்காரா அப்படி ஒரு கேள்வி கூட வருது பாருங்க. நிறைய பேர் ஆண்டவர் ஒருத்தர் கூட இல்லைன்னா அவரால் எதையுமே செய்ய முடியாதுங்க. அல்லேலூயா. Everything is possible with God. Without God, nothing is possible. ஆண்டவர் இல்லாமல்
ஒன்றும் சாத்தியமாகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனால் எல்லாம் கூடும். ஒருத்தனை உயர்த்தவும் அவரால் கூடும், ஒருத்தரை தாழ்த்தவும் அவரால் கூடும். உயர்வும் தாழ்வும் இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஏரியாவில், ஜெகநாத் ஏரியாவில் இங்கே ஒரு ஆலயம் இருக்குன்னு சொன்னால் ஆண்டவருக்கு மகிமை. நம்ம எல்லாம் அந்த ராத்திரி நேரத்தில் கூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நன்றி சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துன்னு சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கின்றேன், கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது சொற்பமான மக்கள், சொற்பமான வருமானம், சைக்கிள் கூட கிடையாது. சூழ்நிலைகளை ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு சாதகமாக மாற்றிருக்கின்றார். வெறுமையான நாட்கள் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றிக்கிறார். காரணம் என்ன? ஆண்டவர் ஒருத்தர் கூட இருந்தார் சொன்னால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துக்கள் எல்லாம் சிநேகிதர்களாக மாறுவார்கள். அப்படியே பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், உன் வழி ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் உனக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. நம்புறியா? என்ன பாஸ்டர், என் மாமியார் தான் எனக்கு எதிரி பாஸ்டர், என் மாமனார் தான் எனக்கு எதிரி பாஸ்டர். சில வேளை நம்ம நினைப்போம், எனக்கு எதிரி என் மனைவி தான் பாஸ்டர். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நமக்கு சத்துருக்கள் இல்லை. சாமுவேல் தலைமைத்துவத்தை நடத்த நாட்களில் 4 திசைகளிலும் சமாதானம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. தாவீது நாட்களிலே சமாதானம் உண்டாயிருந்தது. காரணம் என்ன? அவர்கள் சிறு சிறு தவறுகள் செய்தாலும் தங்களை வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். இப்போ இந்த இளம் தலைவனாகிய மோசேயுடைய உடன் வேலைக்காரனாகிய யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், நான் மோசேயோடு குளிர்ந்தது போல. இப்போ எவ்வளோ பார்த்துருப்பார் மோசே கிட்ட. மோசே மூலமாக அவர் செய்த எத்தனை அதிசயங்களை பார்த்திருப்பார், 10 வாதைகளை பார்த்திருப்பார், பல ராஜாக்கள் வீழ்ந்ததை பார்த்திருப்பார். எத்தனை அதிசயங்களும் அற்புதங்களும். கோலை போட்டால் பாம்பாச்சியா, கோலை தொட்டா பாம்பை தொட்டா அதுனாச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. கோலை போட்டால் பாம்பு, பாம்பை தொட்டா கோல். இந்த அதிசயத்தை கண்கூட பார்த்தார். கையை உள்ள விட்டார், குஷ்டரோகம். கையை வெளியே எடுத்தாரு, அதிசயம். அல்லேலூயா. இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்ட யோசுவா கலங்கி நிற்கின்றான். கலங்காதே, திகையாதே, திடன் கொண்டு பலமனதாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். உலகத்தின் கடைசி பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினும் என்னை தேடிடுவார், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார். அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவார். அத்திமரம் போல் செழித்திடுவார், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும். கை கொடுக்குறேன்னு சொன்னவங்கெல்லாம் கை விட்டுருவாங்க. சொல்லுங்க, கை கொடுக்குறோன்னு சொன்னவங்கெல்லாம்
கை விட்டுருவாங்க. கை பிடிச்சிட்டு போகிறவங்களும் கை விட்டுருவாங்க. திருமண நாள் அன்று நாம் இங்கே உடன்படிக்கை கொடுப்போம். நான் பாஸ்ட் என்ற முறையில் வாழ்விலும் தாழ்விலும் சொல்லுங்கள், சுகத்திலும் சுகவீனத்திலும் உடன்படிக்கை பண்ணுவாங்க. கை பிடிச்சி கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்தோன்னா 2 பேர் கை பிரிஞ்சிருக்கும். அங்கேயே மறுபடியும் இந்த கை சேருமா சேராதா அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ முன்னாலே போய் நேருங்க, நான் பின்னால் வருவாங்கன்னு சொன்னோம். 1 மணி நேரம் ஆளே இருக்க மாட்டாங்க. அவர் எங்கே போனாலும் தெரியாது. இந்த உலகம் உன்னை மறக்கலாம், உறவுகள் உன்னை மறக்கலாம், சொந்தங்கள் உன்னை மறக்கலாம், உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவருக்கு கூட உங்களை மறந்து விடலாம். வேதம் சொல்கிறது, பலம் உள்ளவர்களுக்காகிலும் பலன் இல்லாதவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நல்ல கை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. பலம் உள்ளவர்களுக்காகிலும் பலன் இல்லாதவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். காரணம், அவர் உன்னோடு கொடுக்கிறார். மோசையோடு கொடுத்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 2வது திங்ஸ் ஆண்டவர் பாருங்க, 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். 5, 6, 7 வசனம் வாசிக்கும் போது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தை உன்னோடு கூட வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் ஆண்டவரும் கூட வருவார். நம்புறியா? கண்டிப்பா. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன், கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவார். ஏன்னா எங்கே போனாலும் சரி சொல்லுங்க, இப்போ ஆக்சிடெண்ட் வருமா, ஆபத்து வருமா? வராது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாண்டா ஆபத்து நம்மை விட்டு விலை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் போகும் இடமெல்லாம், நான் போகிற வெஹிக்கிளில், 2 வீலரில், காரில், பஸ்ஸில் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட வருவார்னு சொன்னால், அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் செய்த கப்பல் பிரயாணத்தை பார்த்து சொல்லுகின்றார், பவுலே பயப்படாதே, உன் நிமித்தம் உன்னோடு கூட பயணிக்கிற இந்த பயணிகள் ஒருவரும் உயிர் சேதம் ஒன்றுமில்லை, உடைமை சேதங்கள் மட்டுமே. பொருள் சேதம் உண்டாகும், ஆனால் உயிர் சேதம் உண்டாகும். உன் நிமித்தம் இவர்களை நான் பாதுகாப்பேன். கையை தட்டி கத்த சுத்தம் பண்ணுங்க, அல்லேலூயா. நீ பஸ்ஸில் உட்காந்துக்கிறதுனால பஸ்ஸில் இருக்கிற எல்லாம் சேஃபாக போவாயா? நீ ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லா நடக்கும். என் நிமித்தம் கர்த்தர் என் டிபார்ட்மெண்ட் ஆசிரிப்பார், என் நிமித்தம் கர்த்தர் என் வேலையை ஆசிரியப்பார், என் உடன் வேலையாட்களை ஆசிரியப்பார், என் சபார்டினேட்டில் கர்த்தர் ஆசிரியப்பார். அல்லேலூயா. என்னோடு கூட படிக்கிறவர்களை கர்த்தர் ஆசிரியப்பார். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவார். அல்லேலூயா. 3வதாக யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு, கர்த்தர் உன்னை ஜனங்களுக்கு முன்பாக, இந்த ஜனங்களுக்கு முன்பாக, எந்த ஜனங்க? அற்புதங்களை அடையாளங்களை கண்டு மோசேக்கு விரோதமாக கழி தூக்கிட்டாங்க. ஒரு பக்கம் அற்புதங்களை பார்க்குறாங்க, அதிசயங்களை பார்க்குறாங்க, நன்மைகளை பார்க்குறாங்க. வானத்திலிருந்து ஆண்டவர் காடைகளை கொண்டு போஷிக்கின்றார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருகின்றார். வனாந்திரத்திலே அவர்கள் பாதரட்சிகள் பழையாய் போகவில்லை, அவர்கள் உடுத்திருந்த உடை பழுதாய் போகவில்லை. ஆண்டவர் அவர்கள் இறைச்சியை கேட்டார்கள், இறைச்சியை கொடுத்தார். உணவை கேட்டார்கள், வானத்து மன்னாவால் அவர்களை போஷித்தார். ஆனாலும் இந்த ஜனங்கள் மோசேவுக்கு விரோதமாக எழும்பி மோசேவை கல்லெறியவும் துணிச்சல் கொண்டார்கள். இந்த ஜனங்கள் முன்னால் தான் சொல்றாரு, எப்பா நான் மோசே கூட இருந்தது போல உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டேன். மோசேவுக்கே என்ன பெரிய பிரச்சனைகளை கொடுத்தாங்க இந்த ஜனங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இவர்கள் மத்தியில் உன்னை நான் உயர்த்துவேன், இவர்கள் மத்தியில் நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், இவர்கள் மத்தியில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எத்தனை பேர் நம்புறீங்க?
யார் உங்களை உங்கள் ஏரியாவில் கூட ஒர்க் பண்ணுற இடத்துல, உங்கள் வேலையில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் உன்னை கீழே பார்க்குறவங்களோ அவங்க முன்னால் கர்த்தர் உன்னை மேலே வைப்பாரியா? கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா. நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை மேன்மை வைப்பார். எங்கே பிரச்சனை இருந்ததோ, எங்கே கல்லடி இருந்ததோ, எங்கே சொல்லடி இருந்ததோ, அதே இடத்துல யோசுவாக்கு மோசே கொடுத்த அங்கீகாரத்தை கொடுத்த ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு முன்பாக கலகம் பண்ணுறவங்க, வணங்கா கழுத்து உள்ளவங்க, போட்டு கொடுக்குறவங்க, போட்டு தள்ளுறவங்க, இவங்கெல்லாம் மோசமான மக்கள். இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. ஒரே மாதிரியாக இருப்பாங்க, வேறு வேறு மாதிரியாக இருப்பாங்க. மோசே இவங்க மத்தியில் நான் மோசே கூட இருந்தேன் இல்லையா, அதே மாதிரி யோசுவா உங்கூட இருந்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மையாக இருப்பேன். 3 காரியத்தை சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, கூட இருப்பேன். சொல்லுங்க, கூடவே இருப்பேன். உன்னை கூட வருவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்க கூட வருவார், உங்க கூட இருப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 2 வார்த்தையை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேன்மை குறித்து யோசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் திருச்சபை விசுவாசிகளுக்கு சொல்கின்றார், அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும். கலாத்தியர் 6:14. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல். வாசிக்கும் போது யோசித்து வாசிக்கணும், சொன்னதை வாசிக்கணும். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க. மேன்மை யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு தான் நம்முடைய மேன்மை. திலகம்மா ரவியை வந்து சாப்பிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என் ஜாதி மத்தியில், ஜனத்தின் மத்தியில் கர்த்தரைகளை மேன்மைப்படுத்தி வச்சிருக்காரு. யாரெல்லாம் இங்கே தலைகளை பார்த்தாங்க இன்னைக்கு தலைவணிங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்புறீங்களா? இது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கின்றேன். அன்புக்குரிய சக விசுவாசிகளே, இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா பிஹெச்டி படிச்சிருக்கலாம், எம்ஏ படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், டெக்னாலஜிஸ்டாக இருக்கலாம், பல்வேறு பணிகளிலே நீங்கள் பிரபலியமானவர்களாக இருக்கலாம். நம்முடைய பட்டங்களையோ, பதவிகளையோ, நம்முடைய சொத்துக்களையோ, நம்முடைய வருமானங்களையோ சொல்லுங்கள், நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். சில பேர் வாயை திறக்க மாட்டேன்றீங்க. என்னை ரட்சித்த ஆண்டவர் நான் மேன்மைப்படுத்துவேன், என்னை நீதிமானாக்கி ஆண்டவர் நான் மேன்மை பாராட்டுவேன். 9ஆம் அதிகாரம் எரேமியாவின் புஸ்தகம் 23-24. எரேமியாவின் புஸ்தகம். இந்த காப்பி டீ ரெடி பண்ணுறீங்க, நீ ரெடி பண்ணுறீங்களா? ரெடி பண்ண போகலாம், ஓகேவா? 9ஆம் அதிகாரம் எரேமியாவின் புஸ்தகம் 23-24 வாசிங்களா. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானினா யாரு? 2 கோணி போய் தூக்கின்னு வரோம்னா புத்திசாலி, விஞ்ஞானி, அறிவாளி. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் பலசாலி தன் பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நலம் வச்சிருக்குங்க, சொத்து வச்சிருக்குங்களே, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் அல்லது மேன்மை பாராட்டுகிறவள் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட அவன் உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம பணபலம், படைபலம், மக்கள் பலம், செல்வ பலம் இவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டல் ஆகாது. கர்த்தருடைய நாமத்தை குறித்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கடைசியாக ஒரு போதிய வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சங்கீதம் 20, 7, 8. சிலர் ரதங்களை குறித்தும், எல்லாரும் பைபிளை திறப்புங்க, அதில் டிஸ்பிளே பண்ணுமா? இங்கே பாருங்க, பைபிள் திறக்காதவங்க. சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எவர்கள் முறிந்து விழுந்தார்கள்? சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நான் ரதத்தை பற்றியோ குதிரையை பற்றியோ மேன்மை பாராட்ட மாட்டேன். தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்வுக்கு செல்வோம். எந்த அளவுக்கு நாம், வேதம் சொல்கிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவையிலே அறைந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் நான் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஒரு பெரிய கல்விமான், கமாலியனுடைய பாதத்திலே படித்தவர், பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி. ஆனால் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மேன்மைக்காக, உயிர்த்தெழுதல் மேன்மைக்காக நஷ்டமாகவும் குப்பையாகவும் எண்ணினார். இவர் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன், வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். எல்லாரும் இப்போது கர்த்தருடைய பந்திக்கு நம்ம தயார் பண்ணுவோம். நான் எனக்குள்ளே வாழக்கூடாதுங்க, இயேசு தான் எனக்குள்ளே வாழணும், ஆண்டவர் தான் எனக்குள்ளே இருக்கணும். அவர் யோவான் ஸ்நானகன் சொல்கின்றான், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டுகிறேன். சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நாம் நம்மளை உயர்த்தி காட்டுவோம். சுயமேன்மையை குறித்து நாம் பாராட்ட வேண்டாம். நம்மில் வாசமாக இருக்கிற, நம்மோடு கூட வாழ்கிற, நமக்கு உதவி செய்கிற ஆண்டவரை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உனக்காக, எனக்காக, நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். சிலுவை மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் உதவியாக வேண்டும். ஜெபிப்போம். லட்சுமி முன்னால்வாமா ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, எங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையிலே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, மோசேயோடு கூட இருந்தது போல ஆண்டவரே யோசுவாவோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாக்கு கர்த்தாவே பெலன் கொடுத்தீரே, நன்றி செலுத்திக்கிறோம். அதே தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களோடு வருவீரே, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன் எங்களையும் மேன்மைப்படுத்துவீரே, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த வருஷத்தை கர்த்தாவே உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன்,
எங்களை பலப்படுத்துகிற தேவன் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை வாசிப்பதிலே தியானிப்பதிலே அதிகமாக வளர்ந்து பெருக உதவியும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே அதிகமாக நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு கிருபை செய்யுமையா. உம்மை இன்னுமாய் நாங்கள் அதிகமாய் நேசிக்க ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஊழியம் செய்ய தகப்பனே உம்முடைய வழிகளிலே நடக்க ராஜா உம்மை போல மாற ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்களிலே கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே பிரசன்னம் இருக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்மை தேடுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யுமையா. இயேசுவே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஆம் சுவாமி உம்மை பிரதிபலிப்பதாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. குடும்பத்தின் வருமானத்தை ஆசீர்வதியும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தாவே நீர் கொடுக்கணுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே நடக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியதனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதமும் ஐக்கியம் நம் அனைவரோடும் நம்மை சார்ந்திருக்கிற உடன்பிறப்புகள் உறவுகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்பு வார்த்தைனோ மப்பத்தாலே போஷித்து வளர்த்தியோ இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோ மூச்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தே தோழுவோ. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஜெபத்தோடு சென்று வாருங்கள்.